புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே பொது தொகுதியாக இருக்கிறது, அதாவது தனி தொகுதியாக இருக்கிறது. அதை பொது தொகுதியாக்க வேண்டும் என்பது தான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுவரையிலையும் அது தனி தொகுதியாக இருந்து எந்த வகையிலும் முன்னேற்றம் அடையலை. இப்போ இருக்கக்கூடிய சின்னத்துறை எம்எல்ஏ இருக்கிறதுனால ஓரளவு செயல்பாடு இருக்கிறது. அது ஒன்றும் பெரிய அளவுக்கு அவரை செயல்பட விடலை, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். ஆனால் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி ஆகிவிட்டால் நிச்சயமாக அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செல்லப்பாண்டி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சண்முகம், KRN போஸ் இவங்கெல்லாம் போட்டி களத்தில் சீட்டு கிடைக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்நாள் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை குறி வச்சு களத்தில் இறங்குவார். ஏன்னா அவர் நின்றார்னா கடுமையாக போட்டி களம் அதிகம் இருக்கும், பணமும் அதிகமாக செலவு பண்ணுவார். கடைசியில் அதிமுக